ஓம் நம சிவாய. ஓம். வணக்கம் ஆன்மீக பக்தர்களே. நிறைய நண்பர்கள் ஒரு சில விஷயம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா தவறான பாதையில் இருக்கிறாங்க, அவங்கள திசையை திருப்புறதுக்கு என்ன வழி அப்படின்ற விஷயத்த நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் அன்பர்களுக்கும் ஃபேஸ்புக் அன்பர்களுக்கும் இவங்க தான் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன மூலிகை இருக்கா, இல்லை வேற எப்படி வசியம் பண்ணலாம் இவங்களால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டிருக்காங்க, திருந்தவும் மாட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வசியம் எப்படி பண்ணலாம், இல்லை வேறாச்சும் மூலிகை எதனா இருக்கா அப்படின்ற விஷயத்த கேட்குறாங்க. அன்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆடை ஒட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆடை ஒட்டி பார்த்தீங்கன்னா மூலிகையில ஒரு விஷயம் கிடைக்கும். ஊசி காந்தம்ன்றது நம்ம நாட்டு மருந்து கடையிலே அந்த ஊசி காந்தம் கிடைக்கும். இந்த ஆடை ஒட்டியும் ஊசி காந்தமும் நல்ல மைய போல அரைச்சி அவங்க தலையை தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா, அவங்க பாடையில போற வரைக்கும் அவங்க உங்களை விட்டு மாற மாட்டாங்க. இது சத்தியமா நான் சொல்றது உண்மை. அந்த ஆடை ஒட்டி பிளஸ் ஊசி காந்தம் இந்த இரண்டும் சம அளவு எடுத்து நீங்க அரைச்சி நல்ல மைய போல அரைச்சி அவங்களுக்கு தெரிஞ்ச கூட நீங்க தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா, எந்த மாதிரி வசியத்தில் இருந்தாலும் சரி, அவங்க வேற யாராவது வசியம் இவங்கள பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாமே உடஞ்சி கட்டுக்கள் உடஞ்சி பிளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க லாஸ்ட்ல ஃபைனல் கடக்கிற வரைக்கும் நம்மளோட இருந்து கண்டிப்பாக லைஃப்பை ஓட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் தேவைப்படுற அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த ஊசி காரணமும் பிளஸ் ஆடை ஒட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் மூலியமாக அனுப்பி வைக்கிறேன். நிறைய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், ஏற்கனவே மறுபடியும் கொடுக்குறேன். அதனால் அந்த ஊசி காந்தன்றது கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு கூட வாங்கலாம். அப்படி ஆடை ஒட்டி யாராவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக எடுத்து சமாளியும் எடுத்து நீங்கள் நல்லா அரைச்சி நீங்கள் தலையில் தேய்ச்சாலே போதும். கண்டிப்பாக வேற ஒன்றும் அதில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அன்பர்களே, வணக்கம்.